சார் நியூஸ் பாத்தீங்களா? பாத்தீங்களா நியூஸ்? சார் நியூஸ் பாத்துட்டு இருக்கேன் சார். காலையில இருந்து ஒரே நியூஸ் தான். உங்க கட்சியில தான் எல்லாம் உங்க கட்சியில போராட்டம் பண்ணி காவிரி அணை திறந்துட்டாங்க பாத்தீங்களா? நியூஸா போகுது சார். என்ன சார் நீங்க பாக்கன்னு சொல்றீங்க? பாருங்க சார். நியூஸ் பார்த்தமா? நியூஸ் பார்த்தேன், பார்க்காம என்ன? 2 நாளைக்கு முன்னாடி தர்மபுரியில நாங்க போராட்டம் நடத்தினோம்ல தேமுதிக. அந்த ராசி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படியோ மத்த எவ்வளவு தமிழ்நாட்டுல அவ்வளவு கட்சிகள் இருக்கு, இத பத்தி யாருமே வாய் திறக்கல. இந்த கர்நாடகா நீர் வந்து நமக்கு பயங்கரமா எல்லா வருஷமும் நமக்கு இப்ப இஷ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. கர்நாடகால இருந்து காவிரி நீர் கொடுக்காம இதுல 10ஆவதுக்கு வேற மேகதாது அணை கட்ட போறேங்கிறதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது உங்க கட்சி தமிழக அரசு இதை பத்தி எதுவுமே வாய திறக்கல. இவனுங்க என்னன்னா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க தான் என்னத்த சொல்றது, உங்க கட்சியை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நீங்களும் போட மாட்டீங்க, மற்ற கட்சிகளும் போட மாட்டாங்க. காவிரி நீருக்கு எப்பவுமே கேப்டன் இருந்த காலத்துல இருந்து நாங்க போராடிட்டு இருக்கோம், தேமுதிக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இதை வந்து ரீல்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. வேற என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு இதுதான் பண்ண முடியும். ஆனா நீங்க அப்பப்ப உங்க கட்சி வந்து தற்கொலை கட்சிங்கிறது அப்பப்ப நிரூபிச்சிட்டு இருக்கீங்கம்மா. சார் நான் வந்து அந்த மாதிரி மெச்சூர்தான் பேசுறேன் சார். ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா அது இந்த அளவுக்கு ஆகும்னு கண்டிப்பா என்ன மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் யோசிப்பாங்கன்னு தெரியல. ஆனா நான் இப்ப கண்டிப்பா யோசிக்கிறேன், இந்த ஒரு ஓட்டு ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு. ஆமா, நீங்க வந்து யோசிக்கிறீங்க, கரெக்ட் தான். நான் உங்களை தப்பு சொல்ல வரல. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு திமுக அதிமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை விரும்பி நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சொல்ல வரல. ஆனா ஏன் உங்களால உண்மையை ஏத்துக்க முடியல? அதாவது தேமுதிக தான் 2 நாளைக்கு முன்னாடி தர்மபுரியில இதுக்காக பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணி, திரு விஜய பிரபாகரனா இருக்கட்டும் இல்ல அந்நியாரா இருக்கட்டும், உங்க தலைமையில் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி கர்நாடக அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணி இன்னைக்கு நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். அதை உங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அங்க வந்து நாங்க போராட்டம் பண்ணி தான் தண்ணி விடுறாங்கன்னு நான் சொல்ல வரல. அதுவும் ஒண்ணு. அதையா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா நிறைய தற்கொலைகள் வந்து விஜய பிரபாகரன் வரையும் அந்நியாரையும் ஒருமையில பேசுறீங்க. அது அவங்க வந்து அவர் வந்து யாரோட பையன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல சார். நம்ம அது உலகத்துக்கே தெரியும் சார், நம்ம கேப்டன் அவரோட பையன்ட்டு. இப்ப அவங்கள பேசுறதுல ஒருமையில பேசுறது அப்படின்னா சில தற்கொலைகள் கண்டிப்பா பேசுவாங்க. எப்படின்னா சொல்றாங்கல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மாற்றத்துக்குள்ளதான் என் ஓட்டு கொடுத்தேன். ஆனா அண்ணா அப்படின்ட்டு என்ன சொல்ற உரிமையில, ஆனா இவங்க இப்ப உரிமையில அவங்க கிட்ட பேசும்போது அண்ணா இதுன்னு சொல்லும் போது ரொம்ப தப்பா பேசுற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையாலுமே நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன் சார். இப்ப ஃபீல் பண்றேன். அதே மாதிரி என்ன மாதிரி யார் யார் ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த மாற்றம் ரொம்ப மோசமானது. இல்ல பரவாயில்லம்மா, நான் சொல்றது நீங்க ஒரு கட்சியை சேர்ந்தவங்க, நீங்க ஒரு கட்சிக்கு சேர்ந்தவங்க கிடையாது, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, ஓகே பரவாயில்ல. நீங்க வந்து ஒரு கட்சிக்கு சொம்படிக்கலாம், நீங்க வந்து எந்த அளவுக்கு வேணாலும் முட்டு கொடுக்கலாம். ஆனா ஒரு எப்பேற்பட்ட தலைவரோட பையன் அவரு, கேப்டனோட ஒய்ஃப், அவங்க வந்து அதாவது கேப்டனை பத்தி உண்மையிலே உங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்ல தெரிஞ்சும் வந்து தற்குறித்தனமா இருக்கிறாங்களான்னு உண்மையிலே புரியலம்மா. ஏன்னா அவ்வளவு பண்ணிருக்காரு. இந்தியாவுல ஓவரால் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நிலநடுக்கமோ இல்ல வந்து வெள்ள பிரச்சனையோ, ஆல் ஓவர் தமிழ்நாடா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும், எங்க பிரச்சனை நடந்தாலும் முதல் நிதி வந்து பாத்தீங்கன்னா எங்க கேப்டன் அவரோட நிதியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வாரி வழங்கின ஒரு வள்ளலோட பையனா இருக்கட்டும், அவருடைய மனைவியா இருக்கட்டும், அவங்க வந்து ஒருமையில பேசுறதுங்கிறது எந்த தற்கொலைகளுக்கும் தகுதி கிடையாதுமா. அது வந்து உண்மையிலேயே சொல்றேன், அது வந்து ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் திரு விஜய் அவர்கள் ஏன் அவங்க கிட்ட வந்து இதை பத்தி ஏன் யாரையுமே ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி பேசாதீங்க, அவரை வந்து என்னுடைய அண்ணன் மாதிரி, அவங்க ஒய்ஃபையோ அவங்க பையனோ இந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடாது, நீங்க அரசியல் சார்ந்து நீங்க என்ன வேணா பேசலாம் அப்படின்னா ஓகே. இதனாலதான் நான் வந்து நியூஸ் பாக்குறதுல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறதுல நீங்க தான் வந்து பாத்துட்டு இருப்பீங்க. பட் வந்து உண்மையிலேயே சொல்றேன், நாங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி தர்மபுரியில வந்து உண்மையிலே பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். உங்களால அதை ஏத்துக்க முடியாதுமா, ஓகேங்களா? நீங்க மட்டும் கிடையாது, தற்கொலைனா கோவம் வருது, அது வந்து தற்கொலைனா தாவைக்க மட்டும் கிடையாதுங்க. சில பேர் வந்து ஜாதி கட்சி வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஒரு சில மாவட்டங்கள்ல, அது யாருன்னு தெரியும், சரிங்களா? அவங்கள மாதிரி ஆளுங்களும் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏத்துக்க முடியாம, இந்த வெற்றியை ஏத்துக்க முடியாம ஏதோ ஒரு பழி சொல்றாங்க, மீம்ஸ் போடுறாங்க, போடட்டும், ரீல்ஸ் போட்டு தேமுதிக வந்து தப்பா சொல்றாங்க, சொல்லட்டும். இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும், மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஓகேவா? இந்த ஆட்டமும் இந்த ஒரு திமிரு எத்தனை நாளைக்கும் நாங்களும் பார்க்க தான் போறோம், ஓகேங்களா? இதனால ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த காவிரி நீர் திறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் வந்து தேமுதிக தான், சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். நான் வேற என்ன சொல்ல போறேன்? சரி, எப்படியோ சார் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு, எப்படியோ ரொம்ப அது சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஒரு தனி பெண்மணியா இருந்து மிஸ்ஸஸ் கேப்டன் பிரேமலதா மேடம் அவங்க வந்து போராடி
கண்டிப்பா ஒரு வெற்றி கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஒரு டிவிகேல ஓட்டு போட்ட ஒரு பெண்ணா நான் சொல்றேன். கண்டிப்பா உங்க கட்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன் சார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், ஹாப்பி. சரிங்க சார், நான் என் ஒர்க்கு பாக்குறேன். புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான், புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் தான். ஓகேவா? எப்படியும் நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு. இதனால வந்து பயனடைய போறது டெல்டா மாவட்டம் தான். சரிங்களா? காவிரி நீர் என்பது நமக்கு ஒரு தாய்ப்பால் போல. இதை வந்து உங்க கட்சிக்காரங்களும் மற்ற கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் தான். ஓகே, சரி, வேலையை பாருங்கம்மா.